Hi friends. 90s கிட்ஸ்ல இருந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் வீடியோ கேம்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர கேம் GTA, அதாவது கிராண்ட் தீஃப்ட் ஆட்டோ. இந்த கேம் வந்து சொல்லலாம். அது வந்து GTA வைஸ் சிட்டியாக இருக்கலாம், இல்லை சான் ஆண்ட்ரியாஸாக இருக்கலாம், GTA 4 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், இல்லை இப்போ வர போகிற GTA 6 கூட இருக்கலாம். உலகத்தில் எவ்வளோ இருந்தோம், அதை தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ கேம் இருந்தோம், இந்த கேமுக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க, இந்த கேமில் அப்படி என்ன ஸ்பெஷல், எப்படி இந்த கேமை வந்து டெவலப் பண்ணாங்க, என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த கேமில் வந்து கொண்டு வந்தாங்க, இன்னும் GTA பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Oh shit. Here we go again. கிராண்ட் தீஃப்ட் ஆட்டோ இது ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமை வந்து டேவிட் ஜோன்ஸ், மைக் டெய்லி இவங்க 2 பேரும் வந்து இந்த கேமை கிரியேட் பண்ணுறாங்க. ராக் ஸ்டார் வந்து இதை டெவலப் பண்ணுறாங்க. ராக் ஸ்டாருக்கு முன்னாடி இதோட பேர் வந்து DMA டிசைன் வந்து இருந்திருக்கு. GTA சீரீஸ் ஃபஸ்ட்டு 1997 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கேமை தொடர்ந்து இந்த சீரீஸில் GTA 6ஓட சேர்த்து கிட்டத்தட்ட 20 கேம் கிட்ட வந்து வந்திருக்கு. வரலாறு தானே கிராண்ட் தீஃப்ட் ஆட்டோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யூஎஸ்ல வந்து கார் திருடுறாங்கள இந்த நேமை வச்சு சொல்லுவாங்க. GTA உடைய கேம் விளையாடுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து இதுதான். ரோட்ல சும்மா போறவங்க காரை எடுத்துட்டு வந்து நம்ம ஓட்டலாம். அதுக்கு நீங்க கார் ரேஸே ஓட்டலாமே அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். கார் ரேஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ராக்குக்கு மேல வந்து நம்மளால ஓட்ட முடியாது. ஸோ காரை வந்து சேஞ்ச் பண்றதும் வந்து நீங்க அந்த கேம் விட்டு வெளியே வந்து தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வேற ரேஸ்ல வந்து நீங்க கார் மாத்தி அந்த கேமை வந்து விளையாடலாம். பட் இந்த GTA கேம் வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம்ன்றதுனால NPCs ஓட்டிட்டு வர காரை வந்து நம்ம அடிச்சு புடுங்கி எடுத்து ஓட்டுவோம். அதனால தான் வந்து இந்த கேமுக்கு இந்த பேர் வந்து வச்சிருக்காங்க. Yeah, you don't drive one. Yeah, get out. ஃபஸ்ட்டு இந்த கேமை வந்து 2D வியூவில் தான் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக கேமிங் கன்சோலுக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 1997க்கு அப்புறம் தான் வந்து இவங்க இந்த கேமை வந்து PC வெர்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த GTA 1 நல்லா சேல் ஆனதுக்கப்புறம் GTA 2 அப்படின்ட்டு ஒரு கேமையும் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 2 கேமுக்கு நடுவில் நாம் இருவர் நமக்கு இருவருன்ற மாதிரி GTA லண்டன் 1969 அண்ட் GTA லண்டன் 1961 இன்னும் 2 கேமை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 4 கேமுமே வந்து இவங்க 2Dல தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இருந்த டைமில் இந்த கேமெல்லாம் வந்து ராக் ஸ்டார் டெவலப் பண்ணலை. DMA டிசைன் தான் வந்து இந்த கேமெல்லாம் டெவலப் பண்ணி அதை ராக் ஸ்டார் மூலமாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ராக் ஸ்டார் இந்த கேம் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு ப்ரொமோஷன் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராக் ஸ்டார் வந்து DMA டிசைனை வந்து வாங்கிட்டு ராக் ஸ்டார் மூலமா இந்த கேம் எல்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ராக் ஸ்டார் அதுக்கப்புறம் ராக் ஸ்டார் நார்த்னு தன்னோட பேரை வந்து மாத்தினாங்க. இவங்க வெறும் பேரை மட்டும் மாத்தல, கேமோட வியூவே வந்து மாத்துறாங்க.